அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நேத்தும் பயங்கர டயர்டு, பயங்கர ப்ரெஷர் அந்த மாரி இருந்துச்சு சூழ்நிலை. ஏன் அத சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் பைக் ஓட்டுறது ஒண்ணு. ஆனா, இப்ப வந்து ஏன்டா பைக் ஓட்டுறோன்ற மாரி வெறுப்பே வந்துருச்சு. ஏன்னா, பைக் ஓட்ட தெரிஞ்சனால எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டாங்க. அ என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து அ திடீர்னு நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறேன் வந்து எனக்கு பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. அதேமாரி என் பையன கொண்டு போய் மார்னிங் ட்ராப் பண்ணணும் ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்புறம் பொண்ணு வந்து கூப்புட்ணும். அ இப்படியே தான் போகும். இன்னைக்கு மார்னிங் வந்து பையன வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். வந்து முறுக்கா கழட்டுறதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, "என்ன கொண்டுட்டு போய் விடு" அப்படின்ட்டாங்க. என்னால வண்டியே ஓட்ட முடியல. டயர்டு செம்ம டயர்டு. இப்பயும் சொன்னேன். பெட்ரோல் வந்து கம்மியா இருக்கு. நான் வந்து குறிப்பிட்ட அளவு தான் போட்டிருப்பேன். கரெக்ட்டா அந்த டைம் வரைக்கும் வச்சிருப்பேன். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம். அது கூட பட்ஜெட் போட்டு தான் நம்ம வந்து வாங் பெட்ரோல் போடுறது. கடைசியில வந்து ஹஸ்பண்ட விட்டுட்டு திரும்பும்போது வந்து பெட்ரோல் காலியாயிருச்சு. அப்பயே சொன்னேன் என் ஹஸ்பண்ட்ட பெட்ரோல் காலி ஆயிரும்ன்ட்டு. அப்புறம் பார்த்துக்கலான்னாங்க. கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் இருக்கும்போதுக்கே போட்டுறணும். இல்லாட்டியும் லேடீஸ் அ அதாவது எனக்கு வந்து சிசேரியன் வேற பண்ணியிருக்கனால ரொம்ப பெயின் வந்துரும். அந்த வயிறுலாம் வலி வந்துற மாரி ஆயிரும். சொல்லியும் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க. ஆ வரும்போதுக்கு ரிட்டர்ன் வரும்போதுக்கு எனக்கு பாதி தூரத்தில வந்து வண்டி வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. பெட்ரோல் பங்க்குக்கும் நான் நின்ற இடத்துக்கும் கொஞ்சம் தூரமா தான் இருந்துச்சு. தள்ளிக்கிட்டே போய் பெட்ரோல் போட வேண்டியது சூழ்நிலை. துவா செய்யுங்க. எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து அதான் சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாயிரும்ன்ட்டு அந்த மாரி ஆயிருக்கு. பேக் பெயினு, பயங்கர டயர்டு, கை கால்லாம் வலி இந்த மாரி இருந்துச்சு. "அதான் வண்டி ஓட்ட தெரியுமே, நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோன்றாங்க." அதில பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்றாங்க. பயங்கர டென்ஷன் தான் எனக்கு மிஞ்சிச்சு.